என்பதை நீ அறிய வேண்டும். அரை மணி நேரம் இந்த ஆராதனைக்குள்ள நீங்கள் கண்டு கறி கூறும்படி கூட கேட்கப்படும். இருதயமாகி கண்ணை இருக்க மூடி உங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை பார். அவர் ஆராதனை கூறியவர், மகிமை கூறியவர். நம்முடைய ஆராதனை அவர் சுகந்த வாசனையா முகன் சந்தோஷப்பட்டு ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு அதுதான் புரியும். இந்த ஜனங்கள் துதியை சொல்லி வருவார்கள். அதற்கென்றே நான் அவர்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. ஆகினால் அரை மணி நேரம் நாம் தெய்வத்தை பார்க்க போகிறோம், அவருடைய மகிமையை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. Praise Jesus. Praise Jesus. எல்லாம் அப்படியே என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம். கிறிஸ்மஸ் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பல பேர் என்னென்ன சொல்லுவாங்க, பிறந்தாரு, தாவீதின் ஊர்ல பிறந்தாரு, அவர் ஊழியம் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான கிறிஸ்மஸுக்கு அர்த்தம் என்ன என்று தெரியுமா? உங்க பக்கத்துல பார்த்து அவன் விரோதியா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தா கூட பரவாயில்ல, என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலி ப்ராப்ளம் அதெல்லாம் இப்போ மறக்கணும். இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? கிறிஸ்மஸ். எல்லாத்தையும் மறந்துட்டு பக்கத்துல கையை கொடுங்க. யார் உங்க அருகில் இருக்கிறாங்களோ, மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்க வீட்டுல வந்திருக்கிறார், கர்த்தர் உங்க உள்ளத்துல வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க உள்ளத்துல அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் அவர் எதற்காக வரணும்? அவ்வளவு பெரிய கடவுள். அவர் நினைச்சிருந்தா நம்மளை அடிமையா வைத்திருக்கலாமே. நம்மளை அடிமையா வைத்து அவர் என்ன வேணாலும் நீ எனக்கு வேலை செய்யற, நான் சொல்றதுதான் நீ செய்யணும் இருந்திருக்கலாமே. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம வாழணும், நம்ம நல்ல சுகத்தோட வெள்ளத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை வாழ வைத்து அவர் அழகு பார்க்கிற தேவன். அந்த போல யாரையும் நான் பார்த்ததில்லை, அந்த போல நான் யாரையும் பார்த்ததில்லை. ஒரு உண்மையான தகப்பனோட அன்புனால் அதுதான் ஒரு உண்மையான தகப்பனுடைய அன்பு. உங்க வாழ்வுல ஒரு சமாதானம் இல்லாத இருக்கலாம், உங்க வாழ்வுல ஒரு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் எனக்கு போராட்டமா இருக்கு, என் வாழ்வுல சமாதானம் இல்லை, என் கணவனுக்கும் எனக்கும், என்னோட வேலை வாய்ப்புல, என்னோட படிப்பு ஸ்தானத்துல எல்லாத்துலயும் எனக்கு பிரச்சனை இருக்கலாம். அதை மீட்கலாம். எந்த காசு கொடுத்தாலும் சமாதானம் கிடைக்காது. அந்த சமாதானத்தை தரலாம். இன்றைக்கு என் தேவன் பிறந்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும். இன்றைக்கு நம் வாழ்வில் ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானம் எங்கேயுமே கிடைக்கிறது. காசு கொடுத்தா என்ன வேணாலும் வாங்கலாம், ஆனா கோட்டீஸ்வரனாலும் கூட அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேளையில நீங்களும் நானும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் சமாதானத்தை பெற்றுக்கொண்டீங்க? ஹல்லேலூயா. ராஜா வீட்டு பிள்ளைனா அரண்மனையில பிறக்கணும், அதுவும் கடவுளுடைய பிள்ளை. கடவுளுடைய பிள்ளை எவ்வளவு பெரிய கோட்டையில பிறக்கணும், எவ்வளவு பெரிய இடத்துல பிறக்கணும். ஆனா கிமு 2 அதுல குறிப்பிட்டிருக்காங்க, கிமு 2ஆம் நாள்னு போட்டிருக்கு. அதுல பிறந்தாராம் கர்த்தர். கிமு 2ஆம் நாள்ல பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்திருந்தா எவ்வளவு பெரிய ராஜாவை பிறந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா எது வேணாலும் ஆட்சி பண்ணிருக்கலாமே. ஆனா எங்க தெரியுமா பிறந்தாரு? மாட்டு தொழு தேர்ந்தெடுத்தார், மாதேவனே வானே. மாட்டு தொழு தேர்ந்தெடுத்தார், மாதேவனே வானே. Yeah.
நான் ஜபத்துல இருக்கும்போது என்னோட உள்ளத்துல என்னோட இதுல தோண்டிக்கிட்டே இருக்கும் இந்த வார்த்தை. எனக்கு அவ்வளவு கூட இல்லை, இந்த வார்த்தை நான் தோண்டிக்கிட்டே இருக்கேன் எனக்குள்ள. என்ன தோணுது எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருப்பீங்க, ஒருத்தவங்களுக்கு நீங்க உண்மையா இருப்பீங்க, அவங்க மேல மிகுந்த அன்பு வைத்திருப்பீங்க. ஆனா அவங்களும் உங்களை புறக்கணிப்பாங்க, உங்களை தள்ளி விடுவாங்க, உங்களை வேணாம் நீ வேணாம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க வாழ்வில் அப்படி இருக்கலாம், ஆனா நீங்க அந்த விஷயத்துல உண்மையா இருப்பீங்க. என் கர்த்தர் சொல்றேன், அந்த பழசெல்லாம் தூக்கி போடு, பழச தூக்கி போடு. இன்றைக்கு அதை விட மேலானதா, அதை விட பெட்டரானதா, அதை விட இன்னும் அருமையான ஓடுகளை இன்னைக்கு தரப்போறேன். அதை விட இன்னும் மேலானதா எல்லா காரணங்களை கட்டி அப்பா உனக்கு நன்றி நன்றி. தலைமுறை போல கேட்டுக்கிறவர், நம்ம தலைமுறை போல கேட்டு அவர் போல யாரும் இல்லை, அவர் போல யாரும் இல்லை. சொந்தமானாலும் பந்தமானாலும் ஆனா அவர் உங்களை மறவாத
உங்களை தாயை போல தேர்ந்தெடுக்கிறவர், ஒரு தாயை போல தேர்ந்தெடுக்கிறவர், ஒரு தாயை போல தேர்ந்தெடுக்கிறவர். இந்த பாட்டு ஒரு தீர்க்க தரிசனமான பாட்டுகள், ஒரு தீர்க்க தரிசனமான பாட்டு. பல வருடங்களாக, பல நாட்களாக உபவாசத்துல இருந்து வாங்கின பாட்டுகள், வல்லமையான பாட்டு. இந்த பாட்டை நீங்க எந்த பாட்டு பாடினாலும் சரி, எந்த கிறிஸ்டியன் பாட்டு பாடினாலும் சரி, இந்த பாட்டை பாடினீங்கன்னா அப்படியே உங்க வாழ்க்கையில பலிக்கும், அப்படியே பலிக்கும். அவருக்கு நன்றி சொல்ல, அவரை என்னன்னு சொல்றேன், நம்மளுக்கு செய்யாத காரியங்கள், அநேக காரியங்களை அவங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். நிறைய காரியங்கள் அவருக்கு எப்படி நான் சொல்றது, ரிச்சர்ட் ஹுக்கின் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ரெண்டு கையும் இல்லை, 2 காலம் இல்லை. அவர் நினைச்சாரா, அவர் பாத்டப்ல வந்து அப்படியே அந்த பாத்டப்னா வந்து அதை குளிக்கிறதுக்கு அந்த ஃபாரினர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் அப்படியே வந்து என்ன பண்றாங்கன்னா, மூழ்கி செத்து போயிடலாம், இந்த இடத்துலயே செத்து போயிடலாம். நம்ம பிறப்புல இருந்து இப்படி இருக்கிறோமே, 2 கையும் இல்லை, 2 காலம் இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி யோசிச்சுட்டு நம்ம செத்துலான்னு போகும்போது அந்த வேலையில கர்த்தர் அவரை தொட்டிருக்காரு. உன்னை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி அவர் கர்த்தருக்காக ஊழியம் பண்ண ஆரம்பித்தாரு. இன்றைக்கு அமெரிக்காவில் மிக சிறந்த ஒரு ஸ்பீச்சர், மிக சிறந்த ஒரு ஆளாக இருக்கிறாரு. கர்த்தர் எப்போ நம்மளை குறித்து ஒரு நோக்கம் இல்லை, நம்மளை பிறப்பதற்கு முன்பாகவே நம்மளை குறித்து ஒரு நோக்கம், நம் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு நோக்கம். நன்றி சொல்லும் படிப்பா, உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வாழ்க்கை முழுவதும் படிப்பா, உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே
கர்த்தர் கேட்கிறார். அவருடைய உடம்பு, அவர் செய்கிற காரியம் பயங்கரமானது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றணும். சைடுல இடர்கள் வரதான், ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் சொல்றேன், இவ்வளவு நாளா எது பண்ணிருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளவு நடந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, இவ்வளவு நாள் நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம்ப்பா, எது வேணாலும் பண்ணிருக்கலாம்ப்பா, என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ப்பா, எப்படி ஆச்சும் கர்த்தாவே என்ன மன்னிங்க, என்ன மன்னியும் கர்த்தாவே, இந்த ஒரு விஷயம் மன்னியும் கர்த்தாவே. அப்பா அப்பா, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய பிள்ளை. அப்பா, எனக்கு இந்த காரியங்கள்லாம் வேணாம், என்னை நீங்க பெட்டரான காரியங்களை செய்வீங்க, இதை விட சூப்பரான காரியங்களை நீங்க செய்வீங்க. அப்பா, எனக்கு நல்ல காரியங்களாக நீங்க செய்வீங்க. உங்க ஊழியம் போதும் கர்த்தாவே, உங்களுக்காக ஊழியம் செஞ்சா போதும் கர்த்தாவே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. அவருக்காக மாம்சங்கள் சாகணும், உங்கள் சுயம் சாகணும். உங்களுக்காக பிறந்த ஏன் அவர் நினைச்சிருந்தா அவருடைய நன்மைக்காக உங்களெல்லாம் விட்டுருக்கலாமே. அவர் உங்களுக்காக, அவரு உங்களை காப்பாற்றணும். நீங்க எதுவுமே ஆகக்கூடாது, நீங்க என் பிள்ளை என்பதற்காக அவர் தாழ்மையில அடிபட்டாரு. எங்க அவ்வளவு பெரிய கடவுளுங்க. மாட்டு தொழுவாங்க, மாட்டு தொழுவோம்னா நம்ம சாதாரணமா மாட்டு தொழுவோம்னு சொல்லிட்டு அந்த எவ்வளவு மாட்டு சாணி இருந்திருக்கும், எவ்வளவு நாற்றங்கள் அடிந்திருக்கும், பக்கத்துல குதிரை இருந்திருக்கும், எதேதோ இருந்திருக்கும், பூச்சி இருந்திருக்கும். இந்த காலத்திலேயே அப்படி இருக்குன்னா அந்த காலத்துல எவ்வளவு இருந்திருக்கும். அவ்வளவு ஏழ்மையின் கோலமாக போட ட்ரெஸ் கூட, அந்த குழந்தைங்க ஒரு ட்ரெஸ் கூட, அந்த தாய் தகப்பன் ட்ரெஸ் கூட போடாத அளவுக்கு அவர் பிறந்தாரு. அவர் அங்கங்கே கேட்டாரு, சத்திரம் கேட்டாங்க, ஆனா தரல, துரத்தி விட்டாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க அந்த மாதிரி கேட்க கூடாது. நீங்க உங்களுடைய ராஜாக்களை போல நீங்க இருக்க வேண்டும்னா அவர் வந்தார். அப்ப அவருக்காக அந்த ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. நம்ம மாம்சங்களை வெறுக்கணும், எல்லாத்தையும் வெறுத்து கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. உங்களுக்கு இப்போ கஷ்டப்பா இருந்தாலும் அதை உணர்ந்து பாருங்க, உங்க மேல தேவன் எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார். உண்மையாலே அந்த மனுஷங்க சொல்றாங்க லவ் யூ லவ் யூ, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்காங்க ஐ லவ் யூ. அவர் உங்களை லவ் பண்ணாரு. அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் இந்த நாள்ல ஒரு நல்ல நாள்ல வந்திருக்கிறாரு.
சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறது. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில இப்போல ஜனவரி 1ல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகிட்டே போகும். ஆசீர்வாதம் வரும். இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு உங்களுக்கு நல்ல நாளாயிருக்கும். ஒரு நாளும் குறித்து பயப்பட வேண்டாம். நடந்ததை குறித்து பயப்பட வேண்டாம். அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் தெரியுமா பண்ணணும். அவருக்காக ஒருவேளை ஒரு மாம்சங்களை ஒதுக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவருக்காக வாங்க. அவர் உயர்த்துவார். இன்றைக்கு நம்ம ஐயா இருக்காரு. அவர் அன்றைக்கு மாம்சமா இருந்தார். அன்றைக்கு அவர் அது போல ரோடா போய் சொல்லிட்டு அவர் மாம்சமா இருந்திருந்தார். இன்றைக்கு அந்த கர்த்தருடைய வல்லமை அவர் பெற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அவர் ஒரு 4 பேருக்கு கர்த்தர் கிட்ட இருந்து ஒரு சுகத்தை வாங்கி தராருன்னா, இன்றைக்கு ஒரு லெவல்ல இருக்காருன்னா அவர் பிடிச்சாருங்க. அவருக்காக வாழ்ந்தாருங்க. அவருக்காக இருந்தாரு. இன்றைக்கு கூட சொல்றேன், நம்ம வீட்டுல எங்க அப்பா எங்க கிட்ட பேச மாட்டாரு. சுத்தமா பேச மாட்டாரு. நடுவில் வீட்டுக்கு சமையல் நேரத்துல தான் வருவாங்க. அவங்க கிட்டே கேட்டு பாருங்க. அந்த ரூம்ல தான் இருப்பாரு. அந்த ரூம்ல அவர் கூட குட்டி இருக்கும். அது கூட பைபிள் படிச்சுட்டு இருப்பாரு. ஃபுல்லா பைபிள், ஃபுல்லா வெளியே வர மாட்டாரு. சுத்தமா வர மாட்டாரு. வெளியில வர டைம்ல அக்காவை காலேஜ்ல விட விட்டுற டைம், அவ்வளவுதான். அது ஃபுல்லா அவரு டெடிகேட்டடா இருப்பாரு. ஏன்னா கர்த்தருக்காக அவர் வாழ்க்கையை இருப்பாரு. கர்த்தருக்காக அவர் வாழ்க்கையை அனுமதி. கர்த்தருக்காக வேற எதற்காக வந்தார்? அவர் நினைச்சாரு, எனக்காக வந்தாரு, எனக்காக தன் ஜீவனை கொடுத்தாரு, எனக்காக பிறந்தாரு, எனக்காக ஏழ்மையின் கோலத்துல வந்தாரு. எதற்கு ஏசப்பா நான் உங்க வழியில வரேன், என்ன மேன்மைப்படுத்துவீங்க? எங்க அக்கா துணியில கீழே, நீங்க எல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருப்பீங்க, துணியில கீழே கழட்டி வச்சிருக்காங்க. கீழே பிறந்த குழந்தைய அது எனக்கு பாத்தீங்கன்னா வீடு இல்லை, ஒரு சொந்தமா தங்கறதுக்கு ஒரு வீடு இல்லை. சொந்தக்காரங்க எல்லாரும் எங்களை புறக்கணிச்சாங்க. வெளியில போயிட்டு எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, நீ எதுக்கு அவன் கூட இருக்கிற, வந்துரு வெளியில, எப்படாச்சும் வேற மாப்பிள்ள கூட பார்க்கலாம், என்னை விட்டு வந்துரு. ஆனா அவர் அந்த கண்ணியத்தை விடல. என் கர்த்தருக்காக நான் வாழ்ந்து தீர்வேன், அவருக்காக இருப்பேன். அவர் என்னை உயர்த்துவார். ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்தில் என் கர்த்தர் எனக்கு உரைப்போம். அவர் மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, அப்பா இந்த வேலையை எங்கள் மத்தியில இருந்ததுக்காக அப்பா, எங்கள் மத்தியில எங்கள் உள்ளத்துல அப்பா நீங்க இருந்ததற்காக நன்றி. அப்பா எங்க உள்ளத்தை தொட்டதற்காக நன்றி. அப்பா உண்மையான கிறிஸ்துமஸ் அர்த்தத்தை புரிய வைத்ததற்காக நன்றி. உங்களுக்கு நன்றி கேட்டாங்க. நன்றி அப்பா. எங்க உள்ளத்துல எல்லார் மனதிலையும் ஒரு நன்மை, ஒரு கிருபை, எல்லாமே எல்லாம் மாம்சங்கள் சாவுன்னு எல்லாம் தாழ்வு வெளியில போயிட்டு பரிசுத்தமான காரியங்களை